ஆம் ஆத்மிக்கு இது ஒரு அனுகூலமான ஒரு ஆதரவான செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. கடந்த 2-5 ஆண்டுகால ஆட்சியில் ஆம் ஆத்மி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறி பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் கூட ஆம் ஆத்மியினுடைய பலமாக பார்க்கப்பட்ட விடயங்களை தகர்க்கக்கூடிய வகையிலான பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்தார்கள். அந்த பிரச்சாரத்திற்கு பலனாக தான் பாஜகவுக்கு சாதகமான ஒரு முடிவை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைதான் இந்த தேர்தல் முடிவு என்பது காண்பிக்கின்றது. குறிப்பாக டெல்லி தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான தேர்தல் களமாக தான் இருக்கின்றது. என்றால் சட்டமன்ற தேர்தல் ஒரு பார்வையும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பார்வையும் டெல்லி மக்கள் அங்கு அரசியல் கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2014 அதே போன்று 2019 என தொடர்ச்சியாக 3 நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரையிலும் பாஜக அங்கு இருக்கக்கூடிய மொத்த இடங்களாக இருக்கக்கூடிய 7 இடங்களும் கைப்பற்றி வருகிறார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய அந்த வியூகம் என்பது எடுபடவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் பாஜக அங்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த முறைதான் கடந்த முறை நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட பாஜக அங்கு 7 இடங்களையும் கைப்பற்றினார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அதே போன்று அவர்களுக்கான அந்த தேர்தல் யுத்தி என்பது கை கொடுக்குமா இல்லது வழக்கமாக டெல்லி மக்கள் வழங்கக்கூடிய அதே போன்று நாடாளுமன்ற தேர்தல் பாஜக சட்டமன்ற தேர்தல் ஆம் ஆத்மி என்ற அதே நிலையில் தான் இந்த முறையும் தொடருமா என்ற கேள்வி எழும் நிலையில் இந்த முறை டெல்லி வாக்காளர்கள் சற்று வித்தியாசமாக மனநிலை கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவு என்பது காண்பிக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக அதே போன்று சட்டமன்ற தேர்தலும் பாஜக என்பதுதான் தற்போது வரையிலான தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. இது ஆம் ஆத்மிக்கு சற்று ஆறுதல் தரக்கூடிய செய்தி என்பது மிக முக்கிய தலைவர்கள் பின்னடைவு என்ற நிலை மாறி முன்னிலை என்பதுதான் ஆம் ஆத்மிற்கு சற்று ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் நாம் தற்போது வரையிலும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதிகாரப்பூர்வமாக வெற்றி என்ற அறிவிப்பு வெளியாகும் வரை தேர்தல் முடிவுகள் கடைசி நிமிடத்தில் கூட தடாலடி ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம். அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் வெற்றி என்ற அறிவிப்பு அந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பு வரை என்ன மாற்றமானாலும் ஏற்படலாம். காலை முதல் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். யார் முன்னிலை யார் பின்னணி என்பது நெக் அண்ட் நெக் என்ற வகையில் சென்று கொண்ட நிலையில் அதற்கு பிறகு பாஜக 50 இடங்களில் முன்னிலை வகித்தார்கள். மிகப்பெரிய முன்னிலையாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அரை மணியில் தடாலடி திருப்பமாக போட்டி என்பது இன்னும் கடுமையாக்கப்பட்டது ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும். தற்போது மீண்டும் அங்கு பாஜகவுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு. பாஜகவுடைய செல்வாக்கு தான் அங்கு அதிகமாக இருக்கின்றது. பாஜக 40 இடங்களையும் தாண்டி 43 இடங்களில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறார்கள். அதற்கு அடுத்த இடமாக ஆம் ஆத்மி அடுத்த இடங்களை பெற்று முன்னிலை வகித்து வருகிறார்கள். இப்படியாக வித்தியாசம் காலையில் குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் வித்தியாசம் என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இந்த 13 தொகுதியை பொறுத்தவரையில் 1000 வாக்கு வித்தியாசம் தான். 1000 வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைவான வாக்கு வித்தியாசம் தான். ஆக அந்த 13 தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் அடிப்படையிலும் இந்த எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படலாம். 42 அதை தொடர்ந்து ஆம் ஆத்மி பொறுத்தவரை 28 என்ற எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 13 தொகுதிகளில் 1000 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆம் ஆத்மி வேட்பாளருக்கும் பாஜக வேட்பாளருக்கும் இடையில் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில நிமிடங்கள் கடந்த பிறகு அந்த 13 தொகுதியிலும் இருக்கக்கூடிய நிலவரம் அந்த 1000 வாக்குகள் வித்தியாசம் என்பது யாருக்கு சாதகமாக அமைய போகின்றது? பாஜகவுக்கு சாதகமாக அமைந்தால் இந்த 42 என்ற எண்ணிக்கை என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும். ஒருவேளை ஆம் ஆத்மிக்கு சாதகமாக அமைந்தால் 13 இடங்கள் 28ஓடு சேர்ந்தால் ஆம் ஆத்மி என்பது மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் நமக்கு இந்த தேர்தல் முடிவுகள் என்பது காண்பிக்கின்றது. இப்படியாக பரபரப்பான முடிவுகளுக்கு மத்தியில் இந்த வாக்கு எண்ணிக்கை பணி என்பது நடைபெற்று வருகிறது. இது டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவு. அதோட தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிகம் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு இடைத்தேர்தலாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் என்பது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த 2021 அதற்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தல் பொறுத்தவரையில் காங்கிரசுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி இந்த முறை திமுகவே கேட்டு பெற்று நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்குகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். இடைத்தேர்தலில் திமுகவுக்கு கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியின் பலனாக மக்கள் கொடுத்திருக்கூடிய முடிவு என்ன? மக்கள் திமுகவுக்கு எந்த வகையான ஒரு முடிவு கொடுக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் என்பது பார்க்கப்படுகின்றது. அதோடு மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய சமீபத்திய பேச்சுக்கள், குறிப்பாக பெரியாருக்கு எதிரான பேச்சுக்கள் என்பது சர்ச்சையாக மாற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்ன என்ற ஒரு கேள்விக்கான விடை கொடுக்கக்கூடிய தேர்தல் முடிவாகவே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் என்பதும் பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாம் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்றால் டெல்லி பொறுத்தவரையில் பின்னணி சந்தித்து வந்த மிக முக்கிய வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார்கள்.